ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 18 ஆதியாகமம் 18 அதிகாரம் 17 வசனம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 17 வசனம். 17. ஹல்லேலூயா. என்றால் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அவர் பேசினவனாக வழிபட்டாருங்க. ஆபிரகாம் மிகவும் கிழவனாக இருந்தபோதும் 99 வயதில் அவனுக்கு பிள்ளை உண்டானதென்று பார்க்க முடிகிறது. என்றால் ஆபிரகாம் 75 வயதில் தேவன் அழைத்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அவன் புத்திர சுதந்திரம் இல்லாதபடினால் அவன் மிகவும் கலங்கின போது ஆபிரகாம் அவனை கூப்பிட்டார். நான் உன்னை பலத்தை ஜாதியாக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே ஆதியாகமத்திலே 5 அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. 5 அதிகாரம் 24 வசனம். ஹல்லேலூயா. என்றால் ஏனோக்கு என்கிற மனிதன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது அவன் அநேக வட்டங்கள் தேவனோடு பேசியிருப்பான். அதைத்தான் தேவன் பேசினவனாக வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 7 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பேசுகிறவனாக மட்டுமல்ல, அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்மோடு ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். வசனத்தின் மூலமாக நம்மோடு விடைபெற்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. என்றால் அந்நாட்களில் சோதோம் கொமோரா என்கிற பட்டணம் இருந்தது. பட்டணத்தில் மிகவும் செழிப்பு மிக்க தேசமாக இருந்தது. என்றால் தேசத்தில் மிகவும் ஆசீர்வாதம் உண்டாக இருந்தது என்று நமக்கு சொல்லுகிறது. அந்த தேசம் முழுவதும் இப்பொழுது சாபத்துக்காக இந்த தேசம் முழுவதும் ஒரு அக்கினி கடல் அங்கே காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த சாபமானது அங்கே அந்த மக்களை சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்றால் ஆபிரகாம் பயந்து போய் விழுந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் தேவன் மனிதனோடு பேசும்படி தேவன் அதிக அளவில் நமக்கு வெளிப்படுகிறார். நாமோ தேவனிடத்தில் பேசாமல் நாம் மறைந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. அவர் பேசுகிறவனாக வெளிப்பட்டார். நம்ம ஆசீர்வதிக்கிறவனாக வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19 வாசிங்க. 18 அதிகாரம் 19 வசனம். ஹல்லேலூயா. என்றால் தேவன் பேசுகிறார். அங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி சொல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்ல வேண்டும். அவர் பேசினவனாக வெளிப்பட்டார். என்றால் அவர் பேசுகிற தேவனாக நமக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. 20 வசனம். இந்த வார்த்தை எப்படி இருந்தது என்றால் ஆபிரகாமோடு பேசினார். அவர் ஆபிரகாமோடு பேசி ஆபிரகாம் தேவனிடத்தில் முறையிடுகிறார். ஏனென்றால் என்னுடைய தம்பி அங்கே இருக்கிறான், அந்த கிராமத்தில் அந்த பட்டணத்தில் இருக்கிறான், அந்த பட்டணம் முழுவதும் அழிக்காதபடி வென்று கொள்ளுகிறேன் என்று சொல்லி இரு முழுவதும் தேவனோடு பேசி கொண்டு இருந்தார் ஆபிரகாம்.
ஏனென்றால் நாமும் நமக்கு விரோதமாக மக்கள் எழும்பும்போது அவர்களாக நாம் ஜெபம் பண்ண கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம் சொந்தங்கள் நம்ம பந்தங்கள் நமக்கு முன்பாக முறையிடும் பொழுது நாம் அவர்களுக்காக தேவனிடத்தில் சொல்லி நம்ம ஜெபத்தை அவர் கேட்கப்படினால் கேட்கின்றவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. என்றால் சீமோன் பேதுரும் வேறு சீசனும் சொல்லிட்டாங்க. அவர் பேசினவனாக ஈடுபட்டார். பேசும் பொழுது அவருக்கு நாம் பின் செல்வோம். அவர் சத்தம் கேட்கும் பொழுது அவருக்கு முன்பாக பின்னாக நடந்து செல்வோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. என்றால் சொல்லி போயிருக்கிறார், கொஞ்ச காலம் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு அவர் எடுப்பட போகிறார். இந்த உலகத்தின் பாவங்களை மக்களுடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கப்படியாக அவர் வந்தார். மக்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தார். என்றால் அவர் சுமந்து செல்ல போகிறார். அவர் கவர்ச்சியில் ஏறப்போகிறார் என்பதாக சொல்லுகிறார். நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் தான் உங்கள்கிட்ட இருப்பேன், அப்புறம் நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். 13 வாசிங்க. 13 வசனம். அல்லேலூயா. என்றால் சத்தியவானவரம் தருகிறார். சத்தியவானவரம் இடத்தில் வந்து பேசும் பொழுது நாம் அவரிடத்தில் எப்படி விளையாட வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சத்தியவானவர் நமக்கு சொல்லுவார். சத்தியவானவர் நம்மோடு இருந்து நமக்கு நல்ல உறுதுணையாக இருப்பார். அவருக்கு பலன் அளித்து நம் சத்துவத்தை தருவார். அல்லேலூயா. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஹல்லேலூயா. என்றால் தேவன் மோசோடு மாத்திரமல்ல நம்மோடு பேச அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். வசனத்தை நாம் தியானிக்கும் போது அந்த வசனத்தோடு நம்ம இடத்தில் பேசுவார். பேசி நமக்கு ஆறுதல் படுத்த நம்ம துக்கப்படும் போது, நாம் துயரப்படும் போது, கலங்கி நிற்கிற போது, அங்கலாக்கிற போது தேவன் நம்மோடு பேசுவார். என் மகனை அங்கலாக்காத நான் தேவன் என்று சொல்லி நமக்கு கரம் பிடித்து நம்ம வழிநடத்துவார். ஹல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஹல்லேலூயா. இங்கே விசுவாசத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். அவர் ஆபிரகாமோடு பேசி மாத்திரமல்ல, அவர் விசுவாசிக்கும்படியாக ஆபிரகாமோடு உருவாடினார். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், என்னோடு பேசு என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார். தேவனிடத்தில் பேசும்பொழுது நம்ம விசுவாசத்தில் வளர முடியும், விசுவாசத்தில் நாம் பெருக முடியும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்தில் முறையிடும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய வேலையை நமக்கு கட்டித்தருவார். இப்படி நட, இப்படி பேசி என்று நமக்கு சொல்லி தருவார். அப்போது நாம் செவியாக பேசுவோம், அர்த்தம் கழிந்து நாங்கள் அதை முன்னே நம்மளால் கூடும். அல்லேலூயா. சகரியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. என்றால் அவர் நமக்காக நம்மில் வைத்த அன்பின் நமக்காக சிநேகிதராக நமக்கு வெளிப்படுகிறார். நாம் அவரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லித் தருவார். நமக்கு நம்மோடு இருந்து எப்பொழுது நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்காக சிநேகிதராக நண்பனாக நமக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50ஆம் வசனம். மத்தேயு 26. ஹல்லேலூயா. அவர் சிநேகிதரே என்று தான் நம்ம சொல்லுவார். நம்ம எவ்வளோ பாவம் செய்தாலும், எவ்வளோ அக்கிரமம் பண்ணினாலும் அவர் நம்ம பார்த்து சொல்லுவார், சிநேகிதியே என்று தான் அவர் நம்மிடம் சொல்லுவார். அவர் பாவத்தில் ஜெயித்தபடினால் நமக்காக அவர் ஜெயித்திருக்கிறபடினால் நமக்காக அவர் சிநேகிதனாக, அவர் தோழனாக நம்ம பாவித்து நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
ஹல்லேலூயா. என்றால் இயேசு சொல்கிறார், நீ என்னுடைய சிநேகிதன், உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்கிறாய் என்று சொல்லி நம்ம எடுத்து கேட்கிறார். நாமும் இயேசுவுக்காக உத்தமமாக வாழ்ந்து அநேக ஆத்மா அதை மட்டும் முடியாக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு அநேக ஆத்மா தருவார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. ஆதியாகமம் 16. ஏழு வசிங்க. ஹல்லேலூயா. என்றால் அகரோடு பேசுகிறார், அகரோடு உடன்படி அவர் பேசுகிறார், அகரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் உன் சந்ததியும் இந்த தேசத்தில் பழகி பெரும்படி செய்வேன், அவன் ஒரு கூட்டமாக ஒரு ஜன கூட்டமாவான் என்று சொல்லுகிறார். என்றால் பேசினவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20 ஆதியாகமம் 20 வசனம். அவர் ஜீவனுக்கெல்லாம் தாயானவள், ஆகவே நாமும் அநேகங்களுக்கு தாயாக காணப்பட வேண்டும். அவர் ஜீவனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் நாமும் அநேகங்களுக்கு தாயாக தகப்பனாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து பலக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ண திவிரிப்பார். அவர் பேசினவனால் வெளிப்பட்டார். எப்படி என்றால், ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார், தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவருமாக பேசினார், மோசேயோடு பேசினார். அவர் இன்னும் நம்மிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் நம்மோடு மாத்திரமல்ல, அநேக ஆத்மானத்தில் பேசும்படியாக அவர் திவிரப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் அவரிடத்தில் பேசும்பொழுது நமக்காக அவர் பேசி நம்மிடத்தில் அன்பும் ஐக்கியமும் வைப்பார். ஹல்லேலூயா. இந்த சிறிய பிரசங்கத்தை சபா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர்.